Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதியை டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா. எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? வெந்து தனிந்த காடு கூட நான் வில்லன்னு தெரியாது நான் நடிக்கும்போது. அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லணும். நெகட்டிவ் ரோல்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆர்டர் அப்படி தான் எடுத்தாங்க. இந்த படத்துலையும் எனக்கு என்ன பண்ண போகிறோன்னெலாம் தெரியாது. அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது வேறு மாதிரி நம்மளை காமிக்கிறாரு, டிசைனே வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமான வில்லன் மாதிரி காமிச்சிருக்காரு என்ன. லாஸ்ட் ட்ரெய்லரில் எண்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரோட ஒரு கட்டிங் வரும். அதில் வந்தது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. இப்போ புதுசாக ஒரு அரசியலை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. சோசியல் மீடியாவில் பலவிதமான போஸ்ட்டுகள் நீங்கள் பார்க்குற மாதிரி நானும் தானே பார்க்குறேன். அவங்க முயற்சி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை ஊக்குவிக்கும் விதமாக கூட இதை எடுத்துக்கலாமே. நான் வரல அந்த விவாதத்துக்குள்ளே நான் வரலையே. நான் முயற்சி பண்ணேன். நான் இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறேன், என்னால் முடிஞ்சது. அவர் முயற்சி பண்ணுறாரு, நாளைக்கு சிஎம்மான ஆயிட்டு போட்டுருந்தேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நானே ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் ஷாக்காக தான் ஆனேன். என்னடா அது இப்படி போட்டிருக்காரு என்னடா அப்படின்னு ஒரு ஷாக் இருந்தது. வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அந்த வகையில் விஜய் சார் வந்து வர்றாரு. இதில் வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஒரு ஆக்டருக்கு வந்து நேஷனல் அவார்டுங்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட். இது கதையின் நாயகனா, கதை வந்து முக்கியமான இம்பாக்ட் இருக்க ஒரு கேரக்டராக பார்க்க போகிறோம். பட் அது அடுத்தடுத்து நீங்கள் நினச்ச மாதிரி அமையலன்னு என்னைக்காவது வருத்தம் இருந்திருக்கு? முதல்ல வந்து ஒரு நடிகரோட இன்னொரு நடிகரை ஒப்பிடுறது முதல்ல வந்து மீடியாவில் உள்ளவங்களும் சரி, சினிமாவில் உள்ளவங்களும் சரி, பப்ளிக்கும் சரி, அதை வந்து விடணும். என்னென்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்லை. இப்போ எங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புக்குட்டி சார் நீங்கள் அவங்க மாதிரி வர வேண்டிய ஆள், இவங்கள மாதிரி வர வேண்டிய ஆளுன்னு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அது கிடையாது. நான் பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்க அந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதும் அறியான் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தை பற்றி நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்க்குற சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி ஒரு டாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டீம் வெல்கம் பண்ணிடலாம். அவங்ககிட்ட அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹாய், வணக்கம். முதல்ல யாதும் அறியான்ங்கிற படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் பற்றி பேசிடலாம். அழகான தமிழ் பெயர் யாதும் அறியான் அப்படின்னு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கால் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அந்த டைட்டில் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு கனெக்டோட இருக்கும்? இந்த கதையில் நடிக்கக்கூடிய நாயகனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியக்கூடாது. எதுவுமே தெரியாத ஒருத்தனுக்கு வந்துட்டு எதிர்பாராத விபரீதங்கள் நடக்கும்போது அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான். அப்போ அந்த எதுவுமே தெரியாதவன்ற அந்த நாட்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அழகான ஒரு தமிழ் பெயர் பார்க்கணும் அப்படின்னா இது திருக்குறள்லே இருந்துச்சு. யாதும் அறியான் அப்படின்ற ஒரு வேர்டு இருந்தது. அதிலிருந்து அப்படி கேட்ச் பண்ணோம். ஓகே. நிறைய டேரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட அவங்களோட மேனரிசம் அப்படியே அந்த மேல் லீடுக்கு இருக்கும். நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். இவர் உங்களை மாதிரியே தான் இருக்கார். உங்கள் லுக்கே கொடுத்துருக்கீங்க. ஸோ சிமிலாரிட்டிஸோட வச்சுருக்கீங்களா உங்களோட மேனரிசமோட? இப்படி பிளான் பண்ணிலாம் வைக்கல. ஓகே. அது அமைஞ்சது அப்படி. அந்த மாதிரி ஒவ்வொரு லுக்காக பார்க்கும்போது இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னா நல்லாயிருக்கு, ஓகே, அப்படி போனது தான். ஓகே. ஸோ இந்த படத்தில் உங்களை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரில் இருந்தது. அதாவது ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பல செயல்களை செய்கிற ஒரு கேரக்டராக பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வெந்து தணிந்தது காட்டில் பார்த்தோம். அப்பயே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருக்க ஒரு கேரக்டராக இருந்தது. இந்த வாட்டி ஒரு வெயிட்டேஜ் இருக்க ஒரு கேரக்டராக இருந்தது. சும்மா வந்தோம் ஒரு 2-3 சீனில் காமெடி அப்படின்னு இல்லாமல் இந்த கதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும்னு எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து இயக்குனர் தான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது. இன்னும் நான் படம் பார்க்கல. பட் டெய்லரை பார்த்தோன்னே அப்போ இந்தந்த கண்டென்ட் எப்படி வரும் நான் டிஸ்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டேன். ஒரு வந்து சொல்லப்போனால் எடிட்டிங்கில் சார் வந்து பேசிக் எடிட்ரு. அந்த வெர்ஷனில் படம் எடுத்ததுனால எதை நோக்கி போகுது ஸ்கிரிப்ட். வெந்து தணிந்த காடு கூட நான் வில்லன்னு தெரியாது நான் நடிக்கும்போது. அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லணும். நெகட்டிவ் ரோல்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆர்டர் அப்படி தான் எடுத்தாங்க. இந்த படத்துலேயும் எனக்கு என்ன பண்ண போகிறோன்னெலாம் தெரியாது. அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது வேறு மாதிரி நம்மளை காமிக்கிறாரு, டிசைனே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எமோஷன் கலந்த ஒரு விஷயம். அதை எப்படி கொண்டு போகிறோங்கிறது கதையோடைய என்னுடைய விஷயத்தை மட்டும் தான் சார் நான் இதனால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் நானும் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஹேப்பியாக இருந்தது ட்ரெய்லர், டீசர். ரெண்டாவது இது ஒரு முக்கியமான ஒரு படம், நல்ல படம். இது வந்து மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்போது வெந்து தணிந்தது காட்டில் எனக்கு தெரியாது, ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும்னு சொன்னீங்க. அப்போ அந்த நைட் ஒரு சீன் வரும்ல, காரை ஸ்டாப் பண்ணி சிம்பு சார் இறங்க, அந்த சீனை தான் உங்களுக்கு தெரியுமே?
இல்லை அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு க்ளோஸ் ஒன்று எடுத்திருப்பாங்க. க்ளோஸ் படிக்கட்டில் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து சிம்பு அப்படியே வருவார், என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவார். நான் போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு அந்த நைவட்டி ரோல்னே தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் சொல்லப்போனால் பயங்கரமான வில்லன் மாதிரி காமிச்சிருக்காரு என்ன. நானே எதிர்பார்க்கல, துப்பாக்கி எடுத்து சுடுறது இந்த மாதிரி விஷயங்கள், ஃபுல் எமோஷன் கண்டென்ட். நான் ஏதோ காமெடி படம், நான் காமெடிக்கு தான் போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஃபுல் த்ரில்லர் படம் வந்து நான் நடிக்கிறேன் ஃபஸ்ட் டைம். யாது மாதிரியா த்ரில்லர் படம் வந்து ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன் சார். அதான் ஒரு ஃபுல் கதையை ஒரு ஆக்டர் கிட்ட நரேட் பண்ணிவிட்டு அவர் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாக உங்களை நம்பி, அதாவது டேரக்டர் ஃபுல்லாக நம்பி கண்டென்ட்டை பண்ணுறது. ஸோ இப்போ அவருக்குமே வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஆடியன்ஸ்க்கு எங்கே ரிவீல் ஆகுதோ அந்த இடத்துல அவருக்கும் ரிவீல் ஆகும். ஸோ இந்த 2 ப்ராசஸ் கம்பேர் பண்ணால் எது ஈஸின்னு நினைக்கிறீங்க, அவர் எது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல வரீங்க? அதாவது ஒரு சில படங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். கமர்ஷியல் படங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஏன் இவர்கிட்ட இது கேட்டேன்னா, இந்த த்ரில்லர் ஜானர்லேயே வந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ளே எடுக்க போகிறோம், ஐ மீன் ஒரே பங்களாக்குள்ளே எடுக்க போகிறோம். அவர் சுற்றி ஒன்று கீழே இருப்பார், இல்லை மேலே இருப்பார். அதில் நிறைய இடத்துல வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க சொன்னால் பண்ணிடுவாங்க தான், ஆனால் அதை அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக சொல்லும்போது அந்த ரியல் ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் இருக்கும்ல, அது வேணும்னு நான் நினச்சேன். அதுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வரீங்க, எதுக்கு தம்பி உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். நீங்கள் போங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்பேன். உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த செய்ய சொல்லுவேன்ல, அதை அவர் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாரு. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது அது. ஸோ சிங்கிள் டேக்லேயே நிறைய ஓகே பண்ணோம். நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே கனெக்ட் ஆகும் எல்லா பக்கமும். அதனால தான் இந்த படம் வந்து வெளியே எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அந்த படத்தில் வர ஒரு காட்சி. அந்த லாஸ்ட் ட்ரெய்லரில் எண்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரோட ஒரு கட்டிங் ஒன்று வரும். ஸோ அதில் வந்தது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஒரு பக்கம் வந்து ஆதரிச்சாங்க, ஒரு பக்கம் எதிர்மறையாக நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்தேன் சார். சில பேர் வந்துட்டு எஸ், அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம்குள்ளே ஒரு டேரக்டர் என்ன வேணால் சொல்லலாம், இது ஜனநாயக நாடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு ஆக்டரால் எப்படி வர முடியும், இது வந்து ஏதோ சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க, இவருக்கு ஆசை இருந்தால் அவர் எப்படி படத்தில் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு அரசியல் இதை சந்திச்சிருக்கோம். ரொம்ப டீப்பாக உள்ள வர விரும்பல. இப்போ புதுசாக ஒரு அரசியலை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. சோஷியல் மீடியாவில் பலவிதமான போஸ்ட்டுகள் நீங்கள் பார்க்குற மாதிரி நானும் தானே பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு பர்சனலாக தோன்ற ஒரு விஷயத்தை நான் வச்சேன். படத்துக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதை நான் வச்சேன். அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் வரதான் செய்யும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்னோடய கனவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்காக நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் இறங்கியிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்காக ஒரு மூவ் ஆன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தானே அவங்களும் வந்துட்டு அந்த பதவிக்காக ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்துகிட்டே அவங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கும், அதை செயல்படுத்தியிருப்பாங்க. அப்போது நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு விஷயம் தானே, முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் நடக்கும்ல. ஸோ அவங்க முயற்சி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை ஊக்குவிக்கும் விதமாக கூட இதை எடுத்துக்கலாமே. நான் வருவாங்க வரல அந்த விவாதத்துக்குள்ளேயே நான் வரலையே. நான் முயற்சி பண்ணேன், நான் இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறேன், என்னால் முடிஞ்சது. அவர் முயற்சி பண்ணுறாரு, நாளைக்கு சிஎம்மான ஆகிட்டு போட்டுமே, அவ்வளோதான். அதை வந்து விவாதம் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சார். நிறைய பேர் வந்து அந்த அது இப்படி ஆனாதான் உண்டு, கனவு மட்டும்தான் காண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் பார்த்தோம். அது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது, பட் டேரக்டர் அதை அஃபெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களோட ஒரு கிரியேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு, அந்த கனவுக்கான முயற்சியும் எடுக்க சொல்லியிருக்காரு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கனவு அவர் காணலாம், சிஎம் ஆகணும், அதுக்கான முயற்சி எடுக்கிறாருல்ல, அதனால் அது வெற்றி அடையலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ஆதரிக்கலாம், ஆதரிக்காமல் போகலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த ஒரு விஷயம் படத்தில் வந்த அந்த ஒரு ஷாட்டு, அதோட இந்த ரெண்டு மாதிரியான ஃபீட்பேக், இதை நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? நானே ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் ஷாக்காக தான் ஆனேன். என்னடா அது இப்படி போட்டிருக்காரு என்னடா அப்படின்னு ஒரு ஷாக் இருந்தது. ஆனால் சார் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுடைய எண்ணம், எல்லாரும் ஒரு வகையில் நடிக்கணும்னு வரோம், நடிக்க முடியாமலும் போகுது. வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அந்த வகையில் விஜய் சார் வந்து வர்றாரு, இதில் வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். அது அவருடைய மக்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது, அரசியல் வந்தால் என்ன நடக்குங்கிறது. ரெண்டாவது அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு படிக்கட்டு தானே. அப்படிங்கிறப்ப ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு கனவு பழிக்கவும் வாய்ப்பு இருக்குது, எப்படி வேணாலும் மாறவும் வாய்ப்பு இருக்குது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட இங்கே ஒன்றும் கிடையாது இல்லாமல். ஸோ அந்த மாதிரி வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எல்லா பக்கமும் உள்ளவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க, தேவையில்லாமல் இந்த கேள்வியை கேட்டு ஏப்பா
சேஃபாக எஸ்கேப் ஆகிறாரு. டேரக்டரோட பாயிண்ட் வந்து கேட்டுட்டேன். ஒரு ஆக்டரா உங்களுக்கு அது எப்படி இருந்தது? இப்போ டேரக்டர் என்ன சொல்றாரோ அத வந்து பிளைண்டா அவர ட்ரஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே பண்றது. அண்ட் அத அவுட்டா பார்க்கும்போது அவர் அதோட ஃபைனலா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல. அது எப்படி இருந்தது? அது உண்மையாகவே வந்து ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கும் நம்ம தெரியாமல் ஒரு விஷயம் ஆக்டிங்காக பண்ணும்போது ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த கதையில் என்ன அவர் நினைக்கிறது அவருக்கு தெரியும். பட் வந்து அந்த கதையில் உள்ளதை நமக்கு ரிலீவ் ஆகாமல் ரிலீவ் ஆயிடுச்சுன்னா அது முன்னாடி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நடிப்போம். அது சார் சொன்ன மாதிரி தான். அது இப்படி தான் பண்ண போகிறோம், ஒரு ஆக்டிங் தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு நம்ம எஃபெக்ட் போடுறது. அப்போது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப்ல அது தெரியக்கூடாது, ஒரு ஆக்டர்கிட்ட தெரியக்கூடாதுன்னு நினச்சி வேலை வாங்குறது சூப்பர். ஒரு சில கதைக்கு முன்னாடி தெரியும், ஒரு ஆர்டராக வரும்போது நம்ம எங்கேருந்து வந்தோம் எப்படி அப்படின்னு தெரிகிறது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டு வர்றோமா, அது எதுக்காக கொலை பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த ஃபீல் உள்ள இதாகும். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் கொலை பண்ணுறேன், எதுக்கு கொலை பண்ணுறேன்னு எனக்கே தெரியாதுங்கிறது தான் கண்டென்ட். ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டும் அப்படி இருக்கும். நான் தான் கொலை பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் நான் கொலை பண்ணலையா பண்ணனா அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல. த்ரில்லர் படம் அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங் தான். அதனால் அது வேறு மாதிரி கட் பண்ணியிருக்கிற படம். டோட்டல் சேஞ்சஸ் தான் எனக்கு கேரக்டராக பார்க்கும்போது. எனக்குலாம் ஃபஸ்ட் நாளே ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீன் வச்சுருந்தார். டே ஒன்னே ஒரு 4 நிமிஷம் சீனு அப்படியே சிங்கிள் ஷாட்டில் வேணும்னு சொல்லி வச்சுருந்தோம். அதனால் எனக்கு அது ஃபஸ்ட் நாள் சொல்லும்போதே எனக்கு ஷாக்கிங். சிங்கிள் ஷாட்டுங்கிறார எப்படா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. காசையும் வாங்கிடணும், விட்டுறக்கூடாதுல்ல, வந்த ப்ரொடியூசரோட ஓகே பண்ணிடுவோம் தைரியமாக சொல்லிட்டேன். அந்த தைரியம் தான். அதை லாஸ்ட் நாள் வைக்காமல் ஃபஸ்ட் நாள் வச்சுட்டாரு. முடியலன்னா திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு கால்குலேட்டடான டேரக்டராக தான் இருக்காரு. கண்டிப்பாக என்னென்னா ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த வகையில் கோபி சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லர் படம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு ஆக்டர் எல்லாருமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் புதுசு மாதிரி தான். ஏன்னா தினேஷ் சார்லேருந்து அந்த பையன் நம்ம ஆனந்த் வந்து ஏற்கனவே விஜய் டிவி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் அவர் ஆக்டிங்காக இது வந்து ஒரு என்ட்ரி மாதிரி தான். எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை வாங்குறவனுக்கு 2 பொண்ணுங்க அவங்களையும் பர்ஃபெக்டாக வேலை வாங்கியிருந்தார். அப்படிங்கிறப்ப ஒரு படம் வந்து ஒரு ஆக்டர் டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாம் அவர் டைரக்டர் சொல்லி கொடுக்குறது தான். அதில் வந்து ஹீரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. தினேஷ் சார்லாம் கிளைமாக்ஸ்லாம் கலக்கிட்டார். ஒரு சில நம்ம எப்போவுமே ஒரு புதுமுகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். பண்ணலன்னா நமக்கே தெரிஞ்சிடும், வேலைக்கு பார்த்துடா இது தூக்கிட்டு போக முடியாதுடா அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்து நான் ஜட்ஜ் பண்ணவே இல்லை அவர் அவ்வளோ ஆக்ட் பண்ணுவாருன்ட்டு. செமையாக பண்ணிடுறார் தினேஷ். அதேமாதிரி அந்த கூட நடித்த பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிட்டாங்க. எனக்கு அதான் ஒரு புது டீமில் இப்படி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி. சினிமாக்கள் வந்து திரும்ப புது டைரக்டருங்களை உருவாக்குது, புது ப்ரொடியூசர்ஸில் உருவாக்குதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லரில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம். 2024-26 வரும்போது அந்த நியூஸ் பேப்பர் இது பார்த்தோம். பட் 2024-26 வேறு டைம் லைன்லாம் போடும்போது இது ஒரு இடத்துக்குள்ளே நடக்கிற கதை, ஒரு நைட் கதை, ஒரு நாள் கதை அப்படிங்கிறதுலாம் தெரியுது. பட் வேறு டைம் லைன் போடும்போது இது டைம் ட்ராவலாக இருக்குமா, இதில் ஏதாவது டைம் லூப் இருக்குமா, இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர் வச்சுருக்கீங்களான்னு ஒரு டவுட் வருது. சினிமாத்தனம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, சினிமாட்டிக்காக காட்டுறதுக்காக நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் உள்ளே நான் வைக்கல. இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம 2 பேரும் ஒரு தனி அறையில் இருக்கும்போது நமக்குள்ளே என்ன பேசிப்போம், எப்படி நடந்துப்போன்ற அந்த ரியல் வாழ்க்கையோட ஒன்றி போகிற மாதிரியான காட்சிகள் தான் உள்ளே வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்பெஷலாக எதுவுமே உள்ளே இல்லை. ஸோ டைம் ட்ராவல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு நான் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கேங்கிறது நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஆனால் அதை வச்சு நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. நான் டைம் ட்ராவல் படம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த இடத்த நான் எப்படி கொண்டு போயிருப்பேன்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குல்ல, எப்படி 24லேருந்து 26க்கு போக முடியும், இது எப்படி சாத்தியம், அப்போ டைம் ட்ராவலும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் படம் பாருங்கள். அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ். ஏன்னா 25 கூட டிசம்பர் 31 ஜனவரின்னு வச்சிடலாம். அந்த ஒரு நைட்டில் 24, 26 2 வருஷம் கேப் இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி படத்தில் வந்து தான் பார்க்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் லைக் அப்புக்குட்டி அண்ணன், தம்பி ராமையா சார்லாம் இருக்கும்போது நீங்கள் டெபியூ டேரக்டர், உங்களுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்க வந்து டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான். பட் உங்களுக்கு உள்ள லைட்டாக ஒரு பதப்பரப்பு அதெல்லாம் இருந்துச்சா? இல்லை, அதாவது இவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. சந்திச்சதுக்கப்புறம் அந்த பயத்தை அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ட்ரீட் பண்ணதுன்னா டேரக்டர் தான், புது பையன், பெரிய ஜாம்பவான் அப்படிலாம் அவங்க பிரித்து பார்க்கல. அவங்க டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணுன்ற மனநிலைமையோடு தான் இருந்தாங்க. 2 பேருமே எனக்கு அப்படி தான்.
இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா 2 நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு முதல் படத்திலே கிடச்சது எனக்கு பெருமையான விஷயந்தான். அப்போ நான் ஏன் பயப்படணும்? நம்ம சொல்கிறத செஞ்சிட போகிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது இப்போ முன்னாடி ஏடியா ஒர்க் பண்ணாமல் இந்த படத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டராக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதுலேயுமே ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். சில பேர் வந்து ஏடியா ஒர்க் பண்ணிட்டு டேரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் டேரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு வந்து பார்க்குறது வந்து அது ஒரு வகைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்டாலும் யார்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையலை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணேன். நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் பார்க்கணும்ல. அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து வந்துட்டு எத்தனையோ பேர் அவங்க லைஃப் ஸ்டைலை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நான் அந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்த்தேன். ஜெயித்தவங்க கம்மியாக தான் நான் பார்க்குறேன். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லா பக்கமும் இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லை. அதனால் நான் இந்த 2வது ரூட்டை ஃபாலோ பண்ணேன். இதில் யார் சக்ஸஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவங்கெல்லாம் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம ஏன் அந்த ரூட் ஃபாலோ பண்ணக்கூடாது? ஸோ ஒரு டைரக்டர் வந்துட்டு அவனோட வேலை மட்டும் தெரிஞ்சால் போதும். யார்கிட்டயே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டாலே அவங்க வந்து சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் இப்படி தான் எழுதணும், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, நீ இதை தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோ, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸை வந்து திணிப்பாங்க. நான் கதை ஞாபகம் வச்சு எடுக்க போகிறது அந்த டைரக்டர் தானே. அந்த டைரக்டரும் அந்த டீமும் தான். அவங்களுக்கு கதை எப்படி எழுதணும், பேசிக்காக எப்படி பண்ணணும் தெரிஞ்சாலே போதும் தானே. மற்ற எல்லா விஷயங்களும் எல்லா டெக்னீஷியன்ஸும் பார்க்குறாங்க. அதுக்கு தானே மற்ற டெக்னீஷியன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்படி தான். அதனால எனக்கு அதில் எந்த பயமும் இல்லை. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாட்டாலும் படம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அடுத்த அப்கமிங் டைரக்டராக வரப்போகிறவங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். இங்கே பயந்து செய்ய வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ உயரம் வேணாலும் போகலாம். இவங்க ஓகே சொல்லலைன்னா நான் புதுசாக யாரையா போய் தேடணும், அவங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கணும். இவங்க வந்து புது டைரக்டர்னு ஒருத்தன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்பிக்கை வச்சு நிறைய பேர் அடுத்தடுத்து வளர்த்து விட்டாங்கன்னா நிறைய பேர் வளருவாங்க. அதுதான் என்னோட ஒரு முன்னாடி வந்து நாங்கள் உங்களை காமெடியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சீரியஸான எமோஷனல் சீன்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் இருக்க மாதிரி. உங்களுக்கு நீங்கள் அந்தந்த அவதாரம் எடுக்கும்போது இல்லை அந்தந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஸ் அன் ஆக்டராக பர்சனலாக உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்? எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா அந்த ரோலுக்குள்ளே மாறுறது ஒன்று இருக்குது. ஒரு டைரக்டரை திருப்திப்படுத்துறது, அந்த கேரக்டருக்குள்ளே போய் அவங்க ஓகே பண்ணுற வரைக்கும் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். நம்ம ஓகே பண்ணிட்டோன்னு வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டர் அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். அந்த ஃபஸ்ட் நாள் மட்டும் தான் டென்ஷன். அது டைரக்டரை திருப்திப்படுத்திட்டோம்னாலே ஆடியன்ஸை திருப்திப்படுத்திடலாம். என்னோட இதாக தான் முதல்ல டைரக்டர் திருப்தி ஆகிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் திருப்தி ஆகிறாங்களா, அவங்களுக்கு அந்த ஆக்டிங் கரெக்டாக செட் ஆகிடுச்சா அப்படின்னா தான். அதுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிரும். சார் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் படம் பண்ணுற பெரிய விஷயம். சார் வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சென்னை வந்திருக்காங்க, சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த ஐடியா தான். ப்ரீ ப்ரொடக்ஷன் நாலேஜ் கிடையாது. அதனால தான் நம்ம யார்ட்டையும் ஓரளவு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஐடியா அவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அந்த படம் வந்து எடிட்டிங் சென்ஸ்லேயே படம் வந்து மேக்ஸிமம் வந்து போயிருக்கும். ஆனால் படம் பண்ணாமல் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அது எல்லாரும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்பாட்லலாம் நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணீங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க, அது வந்து பெரிய விஷயம். ஆனால் நான் இதே மாதிரி உங்களை மாதிரி புது டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் பண்ணாமல் உள்ள டைரக்டரும் கூட. அவங்களும் வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வைக்க தெரியாது, ஒரு டயலாக் எழுதியிருக்க மாட்டாங்க கரெக்டாக, அதை எடிட் பண்ண தெரியாது, ஒரு கேமராமேன் எப்படி வேலை வாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஆனால் பட் சார்ட்ட அந்த விஷயம் இல்லை, ஒரு தெளிவு இருந்தது அவர்கிட்ட. அது அவர் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். பார்த்து கற்றுக்கிட்டதுன்னு ஒன்று இருக்குது. அது சார் பார்த்து கற்றுக்கிட்டு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், சாருக்கும் ஃபஸ்ட்டு அடிப்படை தெரியும். தெரியலனா பண்ண முடியாது. சில பேர் ஒன்றுமே தெரியாமல் யாராவது ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வந்து எங்கேயோ கேமரா வச்சுக்கிட்டு ஜாலியாக படம் எடுக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானா கிடையாது. லோகேஷ் சாருக்கு மாதிரி எல்லாரும் லோகேஷ் சார் ஆயிட முடியாது. அது சொல்கிறேன். அதுக்காக கோபி சார் மாதிரி எல்லாரும் ஆயிட முடியாது. ஏன்னா அவர் பண்ணியிருக்க அந்த த்ரில்லர் படம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு படம் ஃபுல்லாக ஒரு என்ட்ரி ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஷாக்கிங் தான் படம் பார்க்கும்போது. நல்லா எடுக்கும்போதும் என்னோட பயங்கரமாக எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் எடிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நானாக இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்தது. இல்லை, அவருக்கு ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லைங்கிறது அவர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. நாள் போக்கில் ஓகே அப்படின்றாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஒரு நாள் டெமோ டீசர் ட்ரெய்லர் காமிச்சேன். அப்போது சாட்டிஸ்ஃபைடு. அது வரைக்கும் அவர் மைண்டில் அவர் நிறைய பேரை பார்த்துருப்பார்ல, அதில் ஒருத்தராக தான் வச்சுருந்தார்.
நாள் போக போக தான் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வந்தார். இல்லை சார், நான் நடிக்கும் போதே திருப்தி ஆகிட்டேன் சார். நீங்கள் வரும்போது வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு டவுட்டில் வந்திருப்பேன், எப்படி எடுக்க போகிறாங்களோ என்னன்ட்டு. நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டில் அட்டன் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா வந்துடும். ஆனால் எப்படி பண்ண போகிறாருங்கிறத அங்கேயே சொல்லிட்டார். நான் அப்புறம் சொல்கிறேன் சார், இந்த கதை வந்து ஒரு மாதிரி போகிற கதை, இதை உடனே சொன்னால் அவங்க நல்லா இருக்காது, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போவும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்லை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க அப்படி தான் சொல்லிட்டு. எல்லாருமே கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு வேல்யூபிளாக வச்சுருக்கணும்னு நினைப்பாங்கள்ல. நான் என்னோடய கிளைமேக்ஸ் வேல்யூபிளாக இருக்குமான்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் கிளைமேக்ஸாக வச்சுருக்கேன். அப்போ நான் வந்துட்டு நான் சுவாரஸ்யமாக இல்லாமல் விட்ட முன்கூட்டியே இதானே கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இதுதானா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எதுவுமே ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அந்த ஃபீலிங்ஸை நான் உடைக்க விரும்பலை, அதனால நான் சொல்லலை. ஸோ டேரக்டர்கிட்ட ஒரு கேள்வி, எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி ஹாரரு த்ரில்லர்னாலே ஒரு பனியான ஒரு இடம், ஒரு ஊட்டியோ இல்லை ஒரு கொடைக்கானலோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டான ஒரு இடத்துக்கு போயிடுறீங்க. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் இருக்கா? இல்லை, காரணங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதுதான் உண்மை. சில படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர் பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே அந்த பங்களாக்குள்ளே போகிற மாதிரி நமக்கே தோணும். பட் இந்த கதையில் நாங்கள் அப்படி வைக்கலை. அந்த பங்களாவுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சுருக்கோம், அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுமாதிரி கதையை நிறைய லூப்லாம் எடுத்து நிறையா வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு அந்த மாதிரி உங்களை டிஸ்டர்பும் பண்ணல. என்ன சொல்கிறோமோ அதை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டோம், இவன் இதுதான் அடுத்து பண்ண போகிறான் அப்படிங்கிறத த்ரூ லைனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு ஒரு வசதி இருக்குது, இந்த மாதிரி இடத்துக்கு போனால் தங்குறதுக்கு வசதி, அழகான ரூமு, ஓகே, ஒரு கிளைமேட்டு. நாங்கள் போன இடம்லாம் சொல்லவே வேணாம். குற்றாலம் 4-3 அருவியா சார், என்னென்ன புளி அருவி, குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அதெல்லாம் உண்மையாகவே நம்ம தனியாக போய் தங்கினா 2 நாளைக்கு மேலே தங்க மாட்டோம். இங்கே காலையில் எந்திரிச்சாலே நாங்கள் குற்றாலத்தில் போய் குளித்தோம். புளி அருவியில் தான் காலையில் குளிச்சுட்டு வந்து ஸ்பாட். இல்லை, யூஸ்வலாக ஒரு விஷயம் கேள்வி பண்ணுவோம்ல, இப்போ காமெடி படம் எடுக்கிறது வந்து ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீரியஸாக படம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஜாலியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செட் எப்படி இருந்தது? ஜாலியாக இருப்பாங்க? ஜாலி தான். காலையில் எழுந்திரிச்சு அவன் டீ சாப்பிட்டுக்கிட்டே செட்டுக்கு வந்துடுவாங்க. குளிப்பாங்களா என்னன்னு தெரியல, நீங்களாம் குளிச்சிருப்பீங்க, மற்ற பசங்களை சொன்னேன். அவனு பாட்டு டீ எடுத்துகிட்டு ரெடியாக போகலாமா சார், அப்புறம் போயிட்டு குளிக்க போகிறவங்களாம் இருக்கான். அவர் ரெடினார்னா போய்க்கலாம், அதுக்கப்புறம் போய் ரெடி பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வருவாங்க. இப்படி ஒரு கேமராமேன் டீமாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் டீமாக இருக்கட்டும். ஏன் சார் அந்த பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் சௌகரியமாக பேசிட்டு சௌகரியமாக இருக்குமா? சரி சரி சரி, அவங்க வேறு ஷூட்டிங் போயிட்டாங்க. ஐயோ இல்லை, நல்ல பிள்ளைங்க, பட் நமக்கு ஜோடி இல்லையா, இந்த வருத்தத்தில் சொன்னேன். ஓகே ஓகே. அதாவது 2 இருக்குண்ணே. ஒன்று வந்து ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஜோடி இருக்கும், கையில் துப்பாக்கி எடுத்துட்டிங்கன்னா ஜோடியை மறந்துடணும். பார்த்தீங்களா, அடுத்த படம் ஏதாவது ஜோடியாக இருக்க மாதிரி சார். பட் அடுத்த படம் நான் என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், அவர் வந்து ஜெய்சல்மார், ராஜஸ்தான் அந்த மாதிரி நல்லா வெயிலான இடத்துக்கு கூட்டு போயிடுங்க. ஏன்டா கொலவெறி. ஸோ ஒரு ஜாலியாக இருந்திருக்கு செட்டே, வந்து ஒரு டூர் மாதிரி சொல்லக்கூடாது அப்படி, பட் அப்படி இருந்திருக்காங்க. நல்ல வெயில் டைமு, ஆனால் கரெக்டான கிளைமேட்டு, நல்ல குளியல், நல்ல சாப்பாடு, சம்பளமும் ஓரளவு நியாயமாக கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து பாராட்டணும். நம்ம தம்பி, நம்ம ப்ரொடியூசர், இவங்க துணை ப்ரொடியூசர் பேர் என்ன சார்? சித்திக். அந்த தம்பிலாம் எங்களை போகிற இடம்லாம் கவனிச்சாப்புல. நான் குளிக்க போகிறீங்க, டீ சாப்பிட்டு போங்க சார், அவ்வளோதான் சார் நல்லாயிருக்கும் அப்படிம்பாப்புல. ஏன்னா பாத்ரூம் ஈஸியாக வருமா இப்படிலாம் சொல்லி எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசிடுறாரு அண்ணன். இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம பார்க்கவே முடியாது. எப்படின்னா எது ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிச்சி அப்படி ஒரு ஜாலியாக போச்சு. ஓகே. 2வது ஒரு பண்ணுறோங்கிற விட ஒரு நல்ல படத்தில் பண்ணுறோங்கிற ரொம்ப முக்கியம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சின்ன குறுகிய நாளில் நம்ம படம் எடுத்துருக்காரு சார். அதில் நமக்கு முக்கியமான ரோலுங்கிறப்ப, முக்கியமாக கதையில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில படங்கள் நம்ம கடமைக்கெலாம் நடிப்போம், அப்படி அந்த மாதிரி இல்லாமல் காசு கொடுத்ததுக்கு பிழிஞ்சு தான் விட்டாங்க லைட்டாக. பட் ஆனால் என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இப்போ ஒரு ஆக்டருக்கு வந்து நேஷனல் அவார்டுங்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட். இது சில பேருக்கு வந்து அது உச்சபட்ச அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட். அது கிடச்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து நிறைய லைனப் போகிறோம், இவர் வந்து இன்னும் நம்ம பெருசாக இந்த மாதிரி கேரக்டர்ஸில் நிறைய பார்க்க போகிறோம், கதையின் நாயகனா, கதை வந்து முக்கியமான இம்பாக்ட் இருக்க ஒரு கேரக்டராக பார்க்க போகிறோம். பட் அது அடுத்தடுத்து நீங்கள் நினச்ச மாதிரி அமையலன்னு என்னைக்காவது வருத்தம் இருந்திருக்கோம்? எதுக்கு அமையல, சார்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காருல. இப்படி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இவங்களா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்கிறது. முதல்ல வந்து ஒரு நடிகரோட இன்னொரு நடிகரை ஒப்பிடுறது முதல்ல வந்து மீடியாவில் உள்ளவங்களும் சரி, சினிமாவில் உள்ளவங்களும் சரி, பப்ளிக்கும் சரி,
இவன் அதை வந்து விடணும். என்னென்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்லை. இப்போ எங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புக்குட்டி சார் நீங்கள் அவங்கள மாதிரி வர வேண்டிய ஆள், இவங்கள மாதிரி வர வேண்டிய ஆளுன்னு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அது கிடையாது. நான் எல்லா ரோலும் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். என்னையே பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு. சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள். நானே சொல்கிறேன், ஏன்னா கேள்வி என்ன தான் கேட்குறாங்க. அதனால் நானே சொல்லிடுறேன். அப்படிங்கிறப்ப நான் ரோலுக்கு அட்ராக்ட் ஆகி தான் நடிக்கிறேன் தவிர, எனக்கு வந்து அந்த ரோலை சிறப்பாக பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்க போகுது. இப்போ நல்லா தான் இருக்கேன். நான் அவங்களா நினச்சிக்கிட்டு என்னையும் நல்லா இருக்கவனே நல்லா இல்லாமல் நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு முடிவு வேறு கொட்டி போச்சு. இப்போ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இன்னொருத்தரை ஒப்பிட்டு பேசுகிறது எனக்கு உடன்பாடு இல்லை. நன்றி நன்றிண்ணா. தேங்க்யூ.